சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் மனம் நிம்மதியாகும் செய்தியை உன்னிடம் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன செய்தி என்று கடைசி வரை முழுமையாக கேள், புரியும். சாதாரணமாக வெற்றி என்பது வாழ்க்கையில் கிடைக்காது. அந்த வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் ஒருவருடைய கர்ம வினைகள் தீர்ந்து அவர்கள் விதி மாறும் சமயம்தான் வாழ்க்கையில் வெற்றி என்பது ஒருவருக்கும் கிடைக்கும். அந்த தருணம் வரும் வரை ஒவ்வொருவரும் படும் கஷ்டமும் வேதனையும் தாங்க முடியாத அளவிற்கு இருக்கும். இது உனக்கும் தெரியும். இப்பொழுது நீயும் அந்த கர்ம வினையின் காரணமாக சில துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கிறாய். உனக்கும் அது இறுதி கட்டமாகத்தான் இருக்கிறது. இதை நான் பலமுறை உன்னிடம் கூறிவிட்டேன். என் குழந்தை என் வார்த்தையை கேட்டு இப்பொழுதும் பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறது. என் குழந்தையே, உன் வாழ்க்கையிலும் வெற்றி வந்துவிடும். அதற்கு ஆரம்பமாகத்தான் இன்று உன் துணையிடம் ஒரு பரீட்சை வைத்தேன். அந்த பரீட்சையில் அவர் வெற்றி அடைந்து விட்டார். உன் துணையை சோதிக்கவே இந்த பரீட்சையை அவர் வாழ்க்கையில் நான் வைத்தேன். ஆனால் உன் துணை அதில் வெற்றி பெற்று விட்டார். அது என்ன பரீட்சை என்பதை கூடிய விரைவில் நான் உன்னிடம் கூறுகிறேன். உன் துணை அவர் நல்லவர் என்பதை நிரூபித்து விட்டார். அவர் மனதில் எந்த ஒரு வேண்டாத எண்ணமும் இல்லை என்று அவர் என்னிடம் நிரூபித்து விட்டார். அவர் என்னிடம் இருந்து வெற்றி கோப்பையை பெற்றுவிட்டார். அந்த நல்ல மனிதர் விரைவில் உன்னை தேடி வருவார். நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. ஏதோ சிறு காரணங்களால் உங்களுக்குள் பிரிவு வந்திருந்தாலும் உன்னை பற்றி அவருக்கும் அவரை பற்றி உனக்கும் தவறான அபிப்பிராயங்கள் இருந்தாலும் அது போனதாக இருக்கட்டும். இப்பொழுது நீ நினைக்கும் இடத்தில் உன் துணை இல்லை. அவர் மனம் மாறி இப்பொழுது நல்லவராக மாறி இருக்கிறார். நல்ல குணங்களோடு இருக்கிறார். அவர் மனதில் நிறைய மனம் மாற்றம் அடைந்திருக்கிறார். என் குழந்தையே, இந்த சாயப்பாவின் வாக்கை நம்புகிறாய் அல்லவா? இந்த வாக்கு பலிக்கும் குழந்தையே. கூடிய விரைவில் அந்த மனிதர் உன்னை தேடி வருவார். உன்னோடு இணைந்து வாழ்வார். உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருவார். இனி உன் கண்களில் கண்ணீர் வராதபடி உன்னை கவனித்துக் கொள்வார். என் அன்பு குழந்தையே, இந்த வாழ்க்கையை தான் என் குழந்தை வாழ வேண்டும் என்று நான் காத்து கொண்டிருந்தேன். அந்த வாழ்க்கையை நான் உன்னிடம் ஒப்படைக்கவும் போகிறேன். ஒவ்வொரு மனிதருக்கும் நம்பிக்கை தான் முக்கியம். அந்த நம்பிக்கை இல்லாவிட்டால் வாழ்க்கையே இல்லாமல் போய்விடும். எப்பொழுதும் அந்த நம்பிக்கையை மட்டும் நீ விட்டு விடாதே. அதை இறுக பிடித்துக்கொள். அந்த நம்பிக்கையை உனக்கு நல்லதொரு வாழ்க்கையாக திரும்பவும் கிடைக்கும். மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் தைரியத்தோடு அப்பா வாக்கை கேட்டு பொறுமையாக இரு. உன்னை தேடி உன் துணை வருவார். அதற்கான மனமாற்றம் அவருக்கு வந்துவிட்டது. நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.